பிராமண தீட்சை இஸ்கான் மாயாப்பூர்ல மாதாஜி வந்து 22 வருஷமா அவங்க மாயாப்பூர் போறவங்க எல்லாருமே அவங்க கௌரங்க மாயாப்பூர் டூரிசம் அந்த டிராவல்ல தான் நம்ம எல்லாரும் கல்கட்டாவில இருந்து மாயாப்பூருக்கு போவோம். இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அவங்க வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கோபி ஜீவன வல்லபதாஸ் பிரபு படையும் பொண்ணு அவங்க பேத்தி எல்லாருமே சேவை பண்ணிட்டு இருக்காங்க. மாயாப்பூர்ல எல்லாருமே பிராமண தீட்சை வாங்கிட்டு எல்லாருமே பக்தர்கள். அவங்களோட சங்கம் நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்குது. கிருஷ்ண கதை மூலமா நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படணும். மாதாஜியை வரவேற்கும் மூலமா நம்ம எல்லாரும் ஒரு முறை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஹரே ராம 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 ஹரே 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 ஹரே. தேங்க்யூ. हरे कृष्णा माता जी, हरे कृष्णा हरे दंडवत प्रणाम कृष्णा माता माता जी। जी, दंडवत प्रणाम माता जी। हरे कृष्ण हरे माता कृष्णा जी, माता प्रणाम जी। माता जी। हरे कृष्णा माता जी, प्रणाम माता जी। श्याम हरे कृष्णा माता जी, प्रणाम। श्याम गोपिका माताजी अनम्यूट பண்ணிக்கோங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. கேக்குறதா? எஸ் மாதாஜி, எஸ் மாதாஜி கேக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லா பக்தர்களையும் இந்த புருஷோத்தம் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம்ல எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த விஸ்வேஸ்வரி மாதாஜி அவங்களுக்கு என்னுடைய நன்றி. ஸோ அதாவது பகவானுடைய கதைகளை வந்து 24 மணி நேரமும் கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அதுக்காக சில ஸ்பெஷலான ஏற்பாடுகளையும் பகவானை பண்ணி வச்சிருக்கார். அதுல ஒண்ணு இந்த புருஷோத்தம மாசம். அதாவது இந்த புருஷோத்தம மாசத்துல அப்பப்போ ஏதாவது ஒரு பண்டிகை அப்படின்னா உற்சவம் அப்படின்னா நம்மளுடைய உற்சாகத்தை மேல மேல கொண்டு வரதுக்காக நம்ம பண்றதுதான் உற்சவம். அது எதுக்கு அப்பப்போ அந்த உற்சவங்கள்லாம் வருதுன்னா, அப்படி நம்ம பக்தி ஜீவன்ல அப்படி கொஞ்சம் ஸ்லோவாயிட்டோம்னா, ஒரு பண்டிகைன்னு வரும்போது ஒரு உற்சவம்னு வரும்போது நம்ம திருப்பி ஒரு ஸ்பீடப் பண்ணிப்போம். அதே மாதிரியான சில விஷயங்கள் பக்தியில வந்து அதுல ஒண்ணு வந்து இந்த உத்தீபன்னு பேரு. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஒரு கேட்டலிஸ்ட் போட்டா அது சீக்கிரம் கிடுகிடுன்னு அந்த ரியாக்ஷன் வரும் இல்லையா? அதே மாதிரி இந்த புருஷோத்தம மாசம், கார்த்திகை மாசம் இதெல்லாம் வந்து பக்தி வாழ்க்கையில நமக்கு ஒரு உத்தீபனா அப்படின்னாக்க நமக்கு வந்து ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதுல வந்து பக்தர்கள்லாம் வந்து இந்த புருஷோத்தம மாசம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுனாலே எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா நிறையா எந்த ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாம எந்த அளவுக்கு நம்ம பக்தியுடைய பாதையில நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி விதவிதமா யோசிச்சு பலவிதமான நிகழ்ச்சிகள் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஹரிகதா அதுவும் இந்த இப்பெல்லாம் டெக்னாலஜியோட யூஸால இந்த ஜூம்ல பல கிளாஸஸ் எவ்ரிடே. அதாவது எத்தனையோ தரம் பகவானுடைய கதைகளுடைய சிறப்பு என்ன அப்படின்னா தினே தினே நவம் நவம். அதாவது தினம் கேட்டாலும் அது புதுசா இருக்கு. ஸோ அது ஏன் அப்படி புதுசா இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் அதுக்கு வந்து ஒரு உதாரணம் என்னன்னா இந்த கிருஷ்ண லீலைகள் தான். அந்த கிருஷ்ண லீலைகளை ஒரு சீரீஸா இந்த 30 நாளா நீங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு அந்த வகையில வந்து மிருதபக்ஷண லீலா, அதாவது கிருஷ்ணர் மண்ணை தின்னது. பகவான் மண்ணை திங்கிறதும் யசோதை வந்து அதோடைய பகவானுடைய முகாரவிந்தத்துல, அதாவது தாமரை போன்ற அந்த வாய்க்குள்ள பகவானுடைய வாய்க்குள்ள யசோதை என்ன பார்க்கறா அப்படின்னா உலகத்தையே பார்க்கறா. அந்த லீலையை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पश्चात्य देश तारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे हरे
ஹரே ராம 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 ஹரே ஹரே வாஞ்சா கல்பதருभ्यश्च கிருபா சிந்துभ्येव च பதிதானாம் பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः கதாஞ்சன ஸ்மிருதே நமாமி. ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஸோ உங்கள் எல்லாரையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ப்ளீஸ் அக்செப்ட் மை அப்பாலஜிஸ். ஏன்னா வந்து உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். கனெக்ஷனில் கொஞ்சம் டிலே ஆகிடுத்து. சாரி. ஸோ நம்ம மிருதபக்ஷன் லீலைக்கு போகலாமா? எல்லாரும் கோகுலுக்கு விருந்தாவனுக்கு போயாச்சா? இப்போ எஸ் நம்ம எல்லாரும் மாதாஜி. எங்க இருக்கோம் அப்படின்னா யசோதையுடைய வீட்டு முற்றத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படி ஆ? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உட்கார்ந்து அதாவது யசோதையுடைய வீட்டு முற்றத்துல என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தினப்பிரகாரம் அத்தனை முக்கோடு தேவர்களும் வந்து அங்க காலம்பரை வந்து ஆஜராயிடுவாளாம். எப்படா இந்த யசோதை வீட்டு கதவை திறக்க போறா, இந்த குழந்தை எப்படா வெளியில வரப்போறது, நம்ம எப்ப தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காளாம். அப்புறம் அங்க என்னென்ன ஆன்மீக செய்திகள், ஆன்மீக உலகத்திலே அவளுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, நம்ம நியூஸ் பேப்பர்ல பல விஷயங்கள் இருக்கு, பல விதமான பாலிடிக்ஸு அது இதுன்னு என்னெல்லாமோ நம்ம நியூஸ் பேப்பர்ல இருக்கு. அங்க ஆன்மீக செய்திகள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பகவான் என்ன பண்ணினார், இன்னைக்கு யார் வந்து விருந்தாவனத்துக்கு போனா, இன்னைக்கு வந்து கிருஷ்ணர் வந்து யாரை வதம் பண்ணினார், இன்னைக்கு வந்து அவர் எப்படி விளையாடினார், எப்படி அவர் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தார், எப்படி வந்து யசோதை அழகு பண்ணி விட்டுருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆன்மீக செய்திகள் அங்கே வைகுண்டத்தில் இருக்கிற நியூஸ் பேப்பரில் இதெல்லாம் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி இந்த 30 கோடி தேவர்களும் வந்துருவா டெய்லி காலம்பரை வந்து பகவானுடைய லீலைகள்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு. ஏன்னா காலம்பரை இங்கே பார்த்தல இது வைகுண்டத்துலேயும் நடக்கிறது. இந்த தேவர்கள்லாம் தினம் காலம்பரை பார்க்கடல்ல வாசல்ல வந்து உட்காந்துட்டு புருஷ சுத்தம் சொல்லி பகவானுக்கு வந்து பிரார்த்தனை பண்றா. நம்ம வெங்கடேச சுப்பிரபாதத்திலே அதானே சொல்றோம். எல்லாரும் என்ன பண்றா, ஸ்ரீ சுவாமி புஷ்கரணி காப்ளவ நிர்மலாங்கா, எல்லாரும் ஸ்ரீ சுவாமி புஷ்கரணியில குளிச்சுட்டு எல்லாரும் ஸ்ரேயோ ஹரோ விரிஞ்சி சனந்தனாத்யாக, அதாவது சிவன் பிரம்மா எல்லாரும் என்ன பண்றான்னா அந்த ஸ்ரீசுவாமி புஷ்கரணியில வந்து குளிச்சுட்டு வாசல்ல வந்து நிக்கிறா. துவாரே வசதி வரவேத்த ஹதோத்தமாங்க அங்க உட்காந்துட்டு இருக்கா. எதுக்கு அப்படின்னா பகவான் வெங்கடாஜலபதியை பார்க்கறதுக்காக அப்படின்னு. இது வெங்கடேச சுப்பிரபாதத்துல நம்ம சொல்ற ஒரு ஸ்லோகம். அந்த மாதிரி எல்லாரும் வந்து காத்துண்டு கிடக்கா பகவானுடைய லீலைகளை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகனா அது வந்து புதுசு புதுசா இருக்கு. அதாவது நம்ம அது புதுசா இருக்கு அப்படிங்கிறது அவளுக்கு புதுசா இருக்கு அப்படிங்கிறது அது பக்தியில வந்து அவளை சுத்த பக்தர்கள் நிலையில அவங்களுக்கு வந்து பகவானை எவ்ரிடே புதுசு புதுசா ரசிக்கிறாங்க. தினே தினே நவமா இருக்கு. நம்ம நிலைமையில கூட அந்த அளவுக்கு பக்குவம் அடையாத ஒரு பக்தர்கள் அப்படிங்கிற நிலையில கூட நமக்கும் வந்து அந்த கிருஷ்ண கதா வந்து ஒரு ஒரு ஆசையை வந்து மேல மேல கேட்கணுங்கிற ஆசையை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தூண்டுறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நரசிம்ம ஜெயந்தி இப்போ நடந்தது. நரசிம்ம எல்லா இடத்துலையும் நரசிம்ம ஜெயந்தியும் போது 4-5 நாளைக்கு பிரகலாதனுடைய இது சரித்திரம், அப்புறம் நரசிம்மருடைய அவதார சரித்திரம் எல்லா ஊர்லேயும் அது கிளாஸாக நடந்துட்டு இருந்தது. இந்த பிரகலாத் கதையும் நரசிம்மர் வெளியில தூணிலேருந்து வந்தார் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா கூட ஒவ்வொரு தரம் நம்ம அதை உட்காந்து கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு ஆன்சைட்டி, அடாடாடாடா இந்த குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறானே, இவன் மேலேருந்து மலையிலேருந்து தள்ளி விடுறானே, அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதே. அது படிக்கும்போது பாகவதத்தில் நீங்கள் உட்காந்து ஒரு கிளாஸில் உட்காந்து கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு ஆவலை தூண்டும் விதமாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு கிளைமேக்ஸ் என்னங்கிறது தெரியும். இருந்தாலும் அது கேட்க கேட்க ஒவ்வொரு தரம் கேட்க கேட்க அது வந்து புதுசாக இருக்குது, இனிமையாகவும் இருக்குது. அது ஒரு ஒரு தரம் நம்ம கேட்கும் போதும் பல புதிய புதிய பரிமாணங்கள்ல பல புதிய புதிய கோணங்கள்ல நமக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு முடியறது. அதுதான் வந்து புதுசா இருக்கு பகவானுடைய கதைகள் அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு என்ன புதுமை அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக எல்லாரும் வரா. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு கிருஷ்ணர் என்ன பண்றார், அந்த
அவருடைய அந்த கோப சகாக்கள் எல்லாரும் வந்து எல்லாரும் இருக்கா, விளையாடிட்டு இருக்கா. விளையாடிட்டு யசோதையும் அங்க இருக்கா. அங்கேருந்து இந்த யசோதை கிட்டக்க எப்போதும் இந்த விருந்தாவனத்துல இருக்கிற கோபிகள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பா. நமக்கே தெரியும். அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? கோபிகைகள்லாம் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? எங்க வீட்டுக்கு வந்து கிருஷ்ணர் வெண்ணைய திருடிட்டாரு. எங்க வீட்டுக்கு வந்து குழந்தைகளை கிள்ளி விட்டுட்டாரு. எங்க வீட்ல வந்து இந்த மாதிரி பானையெல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு. இந்த மாதிரி கோபிகைகள்லாம் தான் வந்து ரெகுலரா வந்து யசோதை கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. யசோதையும் வந்து சிரிச்சுப்பா சில சமயம். யசோதை சில சமயம் சரி சரி ஏதாவது ஒரு ப்ரூஃபோட வந்தா என் குழந்தைய கண்டிக்கிறேன் அப்படின்பா. மனசுக்குள்ள ஒரு இது இருக்கும். ஆனா யசோதை வந்து எப்போ கிருஷ்ணா கோபிகைகள்கிட்ட சொல்ல சரி கிருஷ்ணர் வரட்டும், அவரை நான் வந்து பிடிச்சு நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்ன உடனே அந்த கோபிகை தண்டனை எல்லாம் கொடுக்க வேண்டாம், சொல்லணும்னு தோணித்து நான் வந்து சொன்னேன். இதெல்லாம் பண்ணினாருக்கு உன்னோட புள்ள வந்து எங்க வீட்டுல இதெல்லாம் பண்ணினா அதை உங்ககிட்ட வந்து சொல்லணும், அது ஒரு பெருமை. அதாவது யசோதை கிட்ட அவளை பெருமையை காமிச்சுக்கிறாள. கம்ப்ளைண்ட்டுங்கிறத விட உங்க வீட்டுல இல்லாத யசோதை வந்து நந்த ராணி. உங்க வீட்டுல கோகுலத்துல இருக்கிற எல்லா 9 லட்சம் பசுமாடு அவ வீட்டுல இருக்கு. யார் வீட்டுல? நந்தகோபர் வீட்டுல, யசோதை கிட்டக்க. ஆனா வந்து யசோதை பார்த்து 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 குழந்தைக்கு சாப்பாடு போடுறா, ஊட்டி விடுறா இல்லையா? அப்படி இருக்கும்போது குழந்தை வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது. எப்போதுமே யசோதை எப்போதுமே வயிறு ஃபுல்லாக தான் வைக்கிறாங்க. ஆனால் அப்படியாப்பட்ட கிருஷ்ணன் இவ்வளோ பார்த்து பார்த்து வச்சாலும் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுடைய வெண்ணையை சாப்பிட்றான் அப்படிங்கிறதுல ஒரு பெருமை. அந்த பெருமையை வந்து உடனே யசோதை கிட்ட சொல்லணும் அவங்களுக்கு. அதுக்கு தான் அவங்க வந்து மெயினாக சொல்கிறாங்க, அதை கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் பையன் வந்து ரொம்ப படுத்துகிறான், உங்கள் புள்ள வந்து இந்த மாதிரி இந்த கிருஷ்ணன் வந்து இந்த மாதிரி பண்ணுறான் எங்கள் வீட்டில் வந்து இது. ஆனால் உடனே யசோதை வந்து நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் கண்டித்து வைக்கிறேன் என் பையனை, இனிமேல் போக அங்கே அனுப்ப மாட்டேன் அப்படின்னாக்க உடனே பயம் அவங்களுக்கு, எங்கே கிருஷ்ணன் வராமல் போயிட போகிறாரோ. ஏன்னா இந்த லீலையெல்லாம் பார்க்கறதுக்கு கிடைக்குமா? அவர் வீட்டில் வந்து அவன் வீட்டில் வந்து அவர் என்ன வெண்ணெயை மட்டுமா எடுக்கிறார், அப்படியே சுற்றி வெண்ணையோடு சேர்த்து பிரஜே பிரசித்தம் நவநீத சோரம் கோபாங்கனானாம் ஹிருதயசிய சௌரம், அவங்களோட மனசையும் சேர்த்துன்னா அவர் திருடுறார். அந்த அந்த இது சின்ன திருட்டு வேண்டாம், பெரிய திருட்டு மனசு அதை திருடுற, அது எங்கேயாவது அவர் பண்ணாமல் போயிட போறாருன்னு சொல்லிட்டு யசோதை கிட்ட சொல்லி இல்லை வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் இல்லை, சொல்லி வைக்கிற சின்ன குழந்தை தானே, அது இப்படிதான் பண்ணு வந்து எடுக்கும், நீ கொஞ்சம் ஜஸ்ட் சொல்லி வையே இதெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு. அதுக்கு நீ வந்து திட்டலாம் திட்டாத, அடிக்காத குழந்தைய அப்படின்னு அவங்களே அப்படி வந்து பேசுவாங்க. இப்படி இந்த கோபிகைகள்லாம் தென்ன பிரகாரம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஆனா இந்த மிருதபக்ஷண லீலை, இந்த கிருஷ்ணர் வந்து மண்ணு தின்ன இந்த லீலை ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இதுல வந்து கோபிகைகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணல, கோபர்கள்லாம் வந்து யசோதை கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றா. கோபர்கள்லாம் யாரு? இந்த கோப பசங்க, கிருஷ்ணரோட விளையாடுற பசங்க. அந்த பசங்களாம் வந்துட்டு யசோதா பார்க்குறா கிருஷ்ணர் வந்து அங்கே மண்ணை எடுத்து அப்படியே உருட்டி உருட்டி லட்டு திங்குறாப்புல தின்னு இருக்காரு. ஏன் திங்குறாரு அப்படின்னா விளையாட்டு இதில் வந்து இவரை சேர்த்துக்கல அப்படிங்கிற கோவத்தை காட்டுறதுக்காகவான் அந்த பசங்கள்லாம். அப்போ வந்து அதை வந்து எடுத்து அவர் திங்குறாரு. அப்படி தின்னுன்னு இருக்கும்போது இதை பார்த்துட்டு ஐயோ இந்த கிருஷ்ணா வந்து இந்த மாதிரி இப்படி மண்ணை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்றானே, வயத்தில் ஏதாவது பண்ணி எடுத்துனா வயறு ஏதாவது கெட்டு போயிடுத்துனா நாளைக்கு உங்களோட தானே நான் அனுப்பிச்சேன் விளையாடுறதுக்கு, இந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுத்து, நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு யசோதா அம்மா வந்து நம்மளெல்லாம் திட்டுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அதனால் நம்ம போய் சொல்லிடலாம் யசோதை கிட்ட போய், இந்த மாதிரி கிருஷ்ணன் வந்து மண்ணை திங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவள் சொல்கிறா கிருஷ்ண கிட்ட, கிருஷ்ணா மண்ணை திங்காத, துப்பு வேண்டாம், இது தப்பு அப்படின்லாம் சொல்ல கிருஷ்ணா கேட்கவே இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னுட்டு அவர் பாட்டுக்கு நல்ல ஒரு இதை எடுத்து சாப்பிட்றாப்புல, நல்லா ரொம்ப பிடிச்ச ஒரு பால் பாயசத்தை சாப்பிட்ற மாதிரி உட்காந்து எடுத்து நல்லா உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கார். அவர் சாப்பிட்ட உடனே அப்போ வந்து அவ சொல்கிறா இது மாதிரி போய் நேராக அவங்க என்ன பண்ணுறாங்க, யசோதை கிட்டக்க போய் கூப்பிட்டு சொல்கிறா. யசோதை கிட்ட சொல்கிறா, யசோதை இந்த மாதிரி அம்மா கிருஷ்ணர் வந்து மண்ணை திங்குறார் அப்படின்னோடனே, கிருஷ்ணர் மண்ணை திங்குறார் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த கோபர்களாக கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே, ஏன்னா இது ஒரு புதுசாக இருக்குது, கோபிகைகளை தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் வெண்ணையை திருடுறா அப்படி இப்படின்னு மண்ணை திங்குறா அப்படின்னு இவ சொன்னோடனே ஐயோ என்னடா எடுத்த குழந்தைக்கு அப்படின்னுட்டு யசோதை என்ன பண்ணுறா, ஓடி வரா. வந்துட்டு கிருஷ்ணரை வந்து கையங்களவோ பிடிக்கிறா. ஆனால் கிருஷ்ணா வாயிலெல்லாம் மண் இருக்குது, அதாவது வெளியிலலாம் உள்ளெல்லாம் இருக்குது, அது மண்ணை தின்னா அப்படி தேய்ச்சின்னு தானே திங்கும் குழந்தைகள்லாம், வெண்ணையெல்லாம் தின்னாலும் பகவான் அப்பின்ட்டு தானே சாப்பிட்றாரு கிருஷ்ணர், அப்படி அப்பின்னு இருக்கு. அப்போ வந்து யசோதை கைகளை பிடிச்சு என்ன பண்ணுற, மண்ணை தின்னியா நீ, மண்ணை தின்னியா
கிருஷ்ணா மண்ணை தின்னியா அப்படின்னு கேட்குறா. தலையை ஆட்டுறார். வாயிலெல்லாம் மண் இருக்கு, அதனால தலையை ஆட்டுறார். அப்போ வந்து யசோதை சொல்ற, ஏய் பொய் சொல்லாத, நீ மண்ணை தின்னு இருக்க, ஏன்னா வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்ல விட, அப்போ கிருஷ்ணா சொல்றார், அவளாம் வந்து என்னோட சின்ன பசங்க, எப்போ என் மேலே அவங்களுக்கெல்லாம் பொறாம, அதனால தான் அவள் என்னை வந்து அவங்க என்னை பற்றி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வந்து அப்படின்னு அவர் சொல்கிறார். யசோதை கிட்ட எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அப்படி வாயில் அது உள்ளுக்குள்ளே மண் இருக்கிறதுனால அப்படி ரொம்பவும் இல்லாமல் பப்பன்னு அந்த மாதிரி சொல்கிறார். அதாவது ஒரு மழையில கலந்து அதை வாயு திறந்துடக்கூடாது, விஷயமும் யசோதைக்கு தெரியணும், யசோதை சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்கிறார். அப்புறம் யசோதை சொல்கிறா, அவெல்லாம் வேணா சின்ன பசங்களாக இருக்கும், அந்த பசங்கள்லாம் உன்னோட கூட விளையாடுற பசங்கள்லாம், ஆனால் உங்கள் அண்ணா பலராமர் அவர் ஏன் போய் சொல்ல போகிறார்? ஏன்னா பல்ராம் வந்து சொல்லியிருக்கார், பல்ராமும் வந்து சேர்ந்து சொல்லியிருக்கார் யசோதை கிட்ட, இந்த கிருஷ்ணன் வந்து வெண்ணெயை திங்கறான் அப்படின்னு, சாரி மண்ணை திங்கறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். அப்படின்ன உடனே பார்க்குறாரு, பல்ராம் வந்து இந்த அந்த பக்கம் திரும்பி பார்த்துக்கிறார். அடாடா, இப்போ அண்ணா வந்து அண்ணாவை போயின்னு சொல்லவே முடியாதே, பல்ராம போயின்னு கிருஷ்ணர் சொல்லவே முடியாது, அவர் சொல்லவும் மாட்டார், அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு ரிலேஷன். அதனாலே அப்போ பார்க்குறார், சரிப்படா நம்ம கையுங்களவா நம்ம மாட்டின்ட்டோம், பல்ராம் வேற சொல்லிட்டா, இதுக்கு மேலே நம்ம வந்து இல்லைன்னு சொன்னால் அது வந்து அது யாரும் நான் கண்டிப்பாக யசோதை நம்ப போகிறதில்ல. அதுக்கப்புறம் சரிடா, இப்போ வந்து ஏதாவது நம்ம மாட்டின்ட்டோம் இப்படி கையும் களவும், ஏன்னா கிருஷ்ணருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னாலே எல்லா விஷமத்தையும் பண்ணிட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது தான் ஒரு மஜா, அதுதான் ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். ஆனால் வந்து என்னடா இப்படி மாட்டின்ட்டுமே யசோதை கிட்ட கையும் களவுமா அப்படின்னுட்டு என்ன பண்ணுற, சரி சட்டுன்னு தோன்றதா அந்த குழந்தைக்கு, வாயில் மண் இருந்தால் தானே நம்மளை வந்து பிடிக்க போகிறான் இந்த யசோதை, பேசாமல் என்ன பண்ணுவோம், அதை நல்லா முழுங்கிடுவோம் அப்படின்னுட்டு அதை நல்லா அந்த மண்ணை வந்து வாயில் ஒரு பிடி மண்ணை வச்சுட்டு இருக்க. அண்ட சராச்சரத்தையும் அளக்கிற பகவான் வந்து அந்த ஒரு பிடி மண்ணை வந்து அவரால் டைஜஸ்டாக பண்ண முடியாது, எல்லாத்தையும் நாராயணஸ்ய நரபூஜலாயனாத், அதான் உலகமே பகவானுடைய நாபிகமலத்திலேருந்து வர்ற ஒரு தாமரையில் 14 உலகங்களை தாங்கி நிற்கிறது அந்த பகவானுடைய பத்மநாபன்னு பேர், நாபிலேருந்து வர்ற ஒரு தாமரையில் அதில் அத்தனை உலகங்கள் அடங்கியிருக்கு. நாராயணஸ்ய நரபூ ஜலாயனாத் அப்படின்னு பாகவதம்ல பிரம்மதேவர் சொல்றார். அப்படி இருக்கிறவருக்கு ஒரு பிடி மண்ணா அவர் வயறதுக்குள்ள டைஜஸ்டா பண்ண முடியாது. அவர் என்ன பண்றார், அழகா நன்னா பண்ணி அதை நல்லா முழுகிடுறார். இந்த வாயில இருக்க அந்த எச்செல்லாம் கொஞ்சம் எல்லாம் போட்டு அதை நல்லா வாயெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு வாஷ் மாதிரி பண்ணி முழுகிறார். அப்பாடா, ஆசுவாசம், நிம்மதி. இப்போ வந்து நம்ம அம்மா வந்து இப்போ தைரியமா நம்ம போய் பேசலாம் நம்ம அம்மா கிட்டக்க அப்படின்ட்டு வந்துட்டு கிருஷ்ணன் சொல்றார், ஏமா பல்ராம் சொல்றார், இவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, நீ எல்லா சொல்றதெல்லாம் சொல்றே தவிர நான் சொல்றேன் அதை நீ இப்போ ஒத்துக்க மாட்டேங்கிறியம்மா, ஏமா இப்படி பண்ற அப்படின்னுட்டு, உனக்கு என் மேல சந்தேகமா இருந்தா நீ வேணா ஒன்று பண்ணேன், என்னோட வாயை நான் திறந்து காட்டுறேன், நீ பார்க்குறியா மண் இருக்கான்னு பார்க்குறியா அப்படின்னு வந்து, இது என்னடா இது வந்து கிருஷ்ணரே இப்படி சொல்கிறாரே, இந்த மாதிரி நம்ம புள்ள வந்து இவ்வளோ தைரியமாக வந்து சொல்கிறார் அப்படின்னாக்கா அப்படின்னு எல்லாம் யசோதை வந்து யோசிக்கிறதுக்கே டைம் இல்லை. கிருஷ்ணன் அப்படி சொன்னோன்னே நான் வேணா என் வாயை திறந்து காட்டுறேன், நீ பார்க்குறியா அப்படின்னு யசோதை சரின்னு சொல்லிடுறா. அப்போ உடனே பகவான் வந்து அந்த வாயை, அவருடைய அந்த குட்டி வாய், இத்தினூண்டு வாய், குழந்தையே சின்ன குழந்தை, அதுக்கு வாய் எவ்வளோ பெருசு இருக்கும், சின்ன வாய், அந்த சின்ன வாயை ரொம்ப கஷ்டப்பட்டு திறந்தா யசோதை பார்க்கறது வந்து என்ன அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாகவதம்ல 10வது கேண்டோ 10th கேண்டோவில் அந்த 8வது சாப்டர்ல 32லேருந்து 45 மட்டும் ஸ்லோகங்கள் இந்த யசோதை என்னெல்லாம் பார்க்குறா அப்படிங்கிறதுல இந்த இந்த மிருதபக்ஷண லீலான்னு பேர், இந்த மண்ணை தின்னும் படலம், இதுதான் வந்து அந்த பாகவதம்ல அந்த செக்ஷன்ல இருக்கு. யசோதை என்னெல்லாம் பார்த்தாங்கிற வர்ணனை இருக்கு. என்னெல்லாம் பார்க்குற, நதிகள், மலைகள், அப்புறம் ஓஷன், சமுத்திரம், அப்புறம் எல்லாம் இந்த மொத்த கிரியேஷனே, சிருஷ்டியே, பாகவதமுடைய 2வது காண்டம் வந்து சிருஷ்டி பத்தி இருக்கும், கிரியேஷன், எப்படி இந்த உலகம் சிருஷ்டிக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கு என்னெல்லாம் வந்து மூலக்கூறுகள், இதெல்லாம் பத்திலாம் பாகவதம்ல இருக்கும். அந்த மொத்த கிரியேஷனே எப்படி நடக்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாம் பகவானுடைய வாயில, கிருஷ்ணனுடைய வாயில வந்து யசோதா வந்து அந்த குட்டி வாய்க்குள்ள அந்த பிரம்மாண்டத்தையே காட்டுறார்.
பிரம்மாண்டத்தை காட்டுறதுனால அந்த இடம், இந்த லீலை நடந்த இடத்துக்கு பேர் பிரம்மாண்ட காட்டுன்னு பேர். இன்னைக்கு விருந்தாவனுக்கு போயிருக்கிற பக்தர்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த பிரம்மாண்ட காட் அப்படின்னு. இன்னைக்கும் அங்க போனாக்கா சின்னதா ஒரு மண்ணுருண்டை எடுத்துன்னு வருவாங்க, அதை எடுத்துன்னு வந்து எல்லாரும் வச்சுப்பாங்க. அதுதான் அங்கத்தி பிரசாதம் மாதிரி. அந்த பிரம்மாண்ட காட்டுல தான் வந்து யசோதைக்கு பகவான் வந்து அந்த பிரம்மாண்டத்தை காட்டுறது. அந்த பிரம்மாண்டத்தை காட்டின உடனே பிரமிச்சு போயிடுற யசோதை. யசோதை வந்து அப்படி டக்குனு ஷாக் ஆயிடுறா. யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல உங்க குழந்தை வந்து விஷமம் பண்ணிட்டு இருக்கு, அவனை கூப்பிட்டு நீங்க திட்டுறீங்க, திடீர்னு வாயை திறந்தா அதுக்குள்ள உலகத்தை உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நமக்கு அந்த மாதிரி என்ன பண்றது தெரியாது. டாக்டர்கிட்ட போலாமா இல்லைனாக்கா யார்கிட்ட கேட்கலாமா, இது என்ன பிரச்சனை அப்படின்னு தான் நமக்கு தோணும். என்னடா இது இவன் வாய்க்குள்ள என்னெல்லாமோ இருக்கே அப்படின்னு. ஆனா யசோதை வந்து எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த அப்படியே பிரமிச்சு போயிடுறா. பிரமிச்சு போய் ஒரு நிமிஷம் வந்து பகவத் தத்துவத்தை வந்து அப்படி உணர ஆரம்பிச்சிடா. அதாவது நான் என்னுடைய புள்ள அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேனே, இவன் யாரு, கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமிங்கிற மாதிரி இவன் வந்து ஆதி பரம புருஷன், எல்லா எல்லா உலகத்துடைய எல்லாத்துக்கும் சோர்ஸ். அது ஆரம்பம் யார் அப்படின்னா பகவான் தானே. அவர் என்ன சொல்றார் பகவத்கீதையில, அகம் சர்வசிய பிரபுவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதிமத்வா பஜந்தேமாம் பூதாபாவ சமன்விதா. இந்த எல்லாத்துக்கும் ஆரம்பம் நான் தான் அப்படிங்கிறார். அந்த ஆரம்பமே நான் தான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வாயில காட்டுறார். இந்த உலகம் முழுக்க எனக்குள்ள இந்த பிரம்மாண்டம் இருக்கு, இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள நான் இருக்கேன் அப்படிங்கிறார். கடைசியா வந்து அந்த வாயிலுக்குள்ள என்ன பார்க்கறா அப்படின்னா, இத்தனையும் உலகங்கள் எல்லாம் பார்த்து இந்த சிருஷ்டி ஸ்ருதி பிரளயம் மூணுமே, அதாவது காத்தல் அழித்தல் எல்லா பிரளயம்லேருந்து எல்லாத்தையும் பார்க்குறா. ஃபுல் கிரியேஷன் அது மொத்தத்தையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பார்க்குறான்னா, அப்படியே நேராக ஜூம் பண்ணி நேராக வருது விருந்தாவனம், கோகுலம், அதில் விருந்தாவனம், அதில் வந்து இங்கே யசோதையுடைய வீடு, அதுக்கு வெளியில் வந்து கிருஷ்ணர் வாயை திறந்துட்டு இருக்கார், யசோதா ஆன்னு பார்த்துட்டு இருக்கா. இதுவும் அந்த சினிமாக்குள்ள ஒரு உள் சினிமாவா, அது இதையும் பார்க்குறா. யசோதை தன்னையே வந்து அந்த வாய்க்குள்ள பார்க்குறா, கிருஷ்ணர் வாயை திறந்துட்டு இருக்கிற அதையும் பார்க்குறா. இதுதான் வந்து பகவானுக்குள்ள உலகம் இருக்கு, உலகத்துக்குள்ள பகவான் இருக்கார். அதாவது விருந்தாவனத்துக்குள்ள இருக்கிற பகவான் அவர் வாய்க்குள்ள இருக்கிற பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் இருக்கார். அதான் பகவத்கீதை என்ன சொல்றேன்னா, பக்தினா என்ன அப்படின்னா, யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வம் ச மயி பஷ்யதி. எல்லா இடத்துலையும் எவன் ஒருவன் என்னை பார்க்கிறானோ, எனக்குள்ள எல்லாத்தையும் பார்க்கிறானோ, அதுதான் வந்து தூய்மையான பக்தி அப்படின்னு பகவான் வந்து சொல்றான். அப்படிப்பட்டவனுக்கு ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு என்கிட்டேருந்து பிரிவு அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு பகவத்கீதையில் சொல்றார். அதுதான் இந்த இடத்துல காட்டுற. ஆனா இதெல்லாம் காமிச்சு முடிச்சாரா, எல்லாம் முடிச்சாரா? அப்ப பகவான் வந்து பிருந்தாவனத்துல என்ன அவர் அந்த எல்லா அகில ரசாமிருத மூர்த்தின்னு கிருஷ்ணருக்கு ஒரு பேர். எல்லா ரசங்களையும் அவர் அனுபவிக்கிற அதோடைய அனுபவிக்கிற ஒரு ஒரு சிறந்த ஒருத்தர் யார் அப்படின்னா அகில ரசாமிருத முக்தினா கிருஷ்ணர் தான். அதனால ரசிக சேகரர் அவர் என்ன பண்றார், அப்படியே வந்து அவருடைய யோக மாயா, அவருடைய மாயினால யசோதைக்கு வந்து சட்டுன்னு அந்த அந்த பிரமிப்பெல்லாம் ஒரு செகண்டு தான். இதெல்லாம் பார்க்கறா, உள்ள நடக்கிறது விஷயங்களாம் இருக்கு, இப்படிலாம் இருக்கு, நம்ம புள்ள யாரு அப்படிங்கிற இந்த பகவத் தத்துவம்லாம் புரியறது. ஆனா அதுக்கு அடுத்த நிமிஷம் வந்து அடாடா நம்ம புள்ள என்னமோ வாய்க்குள்ள என்னெல்லாமோ இருக்கே, என்னமோ தெரியலையே நம்ம குழந்தை, அதுக்கு மேலே என்னுடைய புள்ளை கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு வாத்சல்யம் தான் வந்து இந்த ஐஸ்வர்யத்துக்கு மேலோங்கி நிற்கிறது. என்ன பண்றான்னாக்க யசோதா உடனே வந்து டக்குன்னு குழந்தைய கட்டின்னு விடுறான். இஷிஷோ என்னென்னலாமோ நடக்கிறதே இந்த விருந்தாவனத்துல, யார் யாரெல்லாமோ வரான், எந்தெந்த ராட்சசம். இதுக்கு முன்னாடி தான் இந்த மன்னத்திருங்கிற இந்த ப்ரோக்ராம், இந்த லீலைக்கு முன்னாடி நடந்தது என்ன, திருநாவிருத்த லீலை நடக்கிறது. அந்த ஒரு சூறாவளி காத்து மாதிரி வந்து கொண்டு போயிடுறான். அதனால அவ பார்க்குற, சேச்சா இன்னும் என்னென்னலாமோ நடக்கிறது, அது மாதிரி இதுவும் ஏதோ ஒரு அசுரனுடைய மாயம் என்னன்னு தெரியல, என்னமோ நடக்கிறது நம்ம குழந்தைக்கு அப்படின்னு விட்டு, சரி குழந்தைய நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அப்படி எடுத்து கட்டின்னுடுறான் கிருஷ்ணனை.
அதான் அந்த வாத்சல்ய ரசம் மேல வந்துடுறது இந்த இதெல்லாம் படுது. அதனால தான் குந்தி தேவி வந்து சொல்றா இந்த மாதிரி குந்தி ஸ்துதியில நம்ம படிக்கும்போது தெரியும், உன்னுடைய இது எல்லாத்தையும் வந்து இந்த யோகமாயே அப்படிங்கிற இந்த கவரால நீ வந்து மூடி வச்சுடுற அவளுக்கு. ஏன்னா அப்பதான் வந்து அந்த உனக்கு உனக்கு என்ன அவங்க கிட்ட இருந்து கிடைக்கணும் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க, அது வரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு இதெல்லாம் உன்னுடைய ஐஸ்வர்யங்களா வேண்டாம் அப்படின்ட்டு மூடி வச்சுட பகவான். அந்த சர்வோச்சமா இருக்கு அங்க மேல இருக்கிறது இதுதான். அப்படிதான் யசோதை வந்து அதனால்தான் கண்ணு முன்னாடி எத்தனை லீலைகளை நடத்தி காட்டுற கிருஷ்ணர். அதாவது காலம்புற ஒரு மகாராஜ் கிளாஸ் சொல்வார், கிருஷ்ணருக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம்னா என்ன, ஒரு அசுரனை கொன்னா பிரேக்ஃபாஸ்ட் பெல் அடிக்கிற மாதிரி. மத்தியான டைம் லஞ்ச் எப்போ வந்துருதுன்னா அடுத்த அசுரன் வருவான், அவனை கொன்னானாக்கா லஞ்ச் டைம் ஆயிடுத்து அப்படின்னு. ஸோ ஈவினிங் டைமில் அதே மாதிரி ஒரு லீலை இப்படி ரெகுலராக நடக்கிறது அங்கே. பூத்தனாலேருந்து ஆரம்பித்து சகடாசுராலேருந்து ஆரம்பித்து இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்தாலே பகவான் யார் அப்படிங்கிறத விஸ்வரூப தரிசனம் மாதிரி காட்டுறார். ஆனாலும் அவள் வந்து அந்த அதை வந்து அவங்க வந்து பெருசாகவே பார்க்கறதில்ல, அதை வந்து அலசி ஆராயறதில்ல. ஐயோ என் சின்ன குழந்தை கிருஷ்ணன் இவன் ஏன் இது இப்படி பண்ணா, இது இப்படி வந்து எப்படி நடந்தது, அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. என்னவோ நடக்கிறது என் குழந்தைக்கு, ஏதோ பண்ணுறா, எப்படியோ வந்து பழைச்சாச்சா, அவ்வளோதான்ப்பா வேணும் நமக்கு. என் புள்ள ஸ்பெஷல் கர்க. இதுக்கு முன்னாடி தான் இந்த பாஸ்ட் டைம் முன்னாடி தான் இந்த கர்க முனி வந்து ஜாதகம் எழுதி அவர் சொல்கிறார், ஐயோ உங்கள் புள்ள வந்து பெரிய பகவான் மாதிரி அவ நாராயணனே உங்கள் வீட்டுக்கு அவதாரம் எடுத்திருக்காரு. கர்காச்சாரியார் எல்லாம் மொத்தம் ஜாதகத்தை கணிச்சு அவர் எல்லாம் சொல்லிவிட்டார், புட்டு வச்சுட்டார். நந்த பாபா கிட்ட சொல்லிட்டார், இவர் வந்து உங்கள் புள்ள வந்து பகவான் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டார். ஆனாலும் அதை வந்து அவங்க எடுத்துக்கிறது இல்லை. அதை எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா என்ன, அவங்களுக்கு அதுக்கு மேலே இவன் என் கிருஷ்ணன், இவன் என் புள்ள. பகவான் சொல்றார், அதுதான் வந்து அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது. கிருஷ்ணருக்கு என்ன ஆனந்தத்தை கொடுக்கறதுன்னா, கிருஷ்ணா நான் உங்ககிட்ட சரணடைகிறேன் அப்படிங்கிறத விட கிருஷ்ணருக்கு என்ன, கிருஷ்ணா இந்த பாரு இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் சொன்ன பேச்ச நீ கேளு அப்படின்னு. நம்ம என்ன சொல்ல, கிருஷ்ணா நான் உங்ககிட்ட சரணடைகிறேன், நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்குறேன் அப்படிங்கிறது நம்மளுடைய சரணாகதி. ஆனால் இங்கே விருந்தாவன வாசிகள் என்ன சொல்ற, இந்த பாரு நான் சொன்னதை நீ கேளு, நீ என்னவா வேணா இருந்துட்டு போய்க்கோ, நீ பகவானாவே இருந்துட்டு போய்க்கோ. ஒரு தடவை யசோதை வந்து திட்டும்போது அப்போ இல்லை கிருஷ்ணரை வந்து உரல்ல கட்டி போடுறான் யசோதை. அப்போ வந்து அப்படியே பலராமர் அப்படியே கோவத்தில் வர்றார், வந்துட்டு என்ன வந்து பார்க்குறாரு, கிருஷ்ணரை கட்டி போட்டு வச்சிருக்கா உரல்ல இந்த யசோதை. அப்படியே பகவான் வந்து கட்டுண்டு கிடக்கார் அந்த உரல்ல, கஷ்டப்பட்டு தள்ளுறார், உடம்பு வருத்திண்டு அவர் அந்த உரல்லேருந்து வெளியில் வரணும், அந்த கட்டுலேருந்து ட்ரை பண்ணிட்டு வர்றார். பார்க்குறார் பலராம், என்ன நான் வச்சிருக்கேன் பாரு இந்த யசோதைக்கு யாருன்னு தெரியறதா, என்னோட சுவாமி இவர். அப்போ பலராமருக்கு அவர் யாருங்கிறது புரிஞ்சு போயிடுது. அப்போ பலராமர் என்ன சொல்கிறார், நேர யசோதைட்ட போயிட்டு, என்ன நீ நினச்சிட்டு இருக்க, நீ என்ன கிருஷ்ணர் ஏன் இப்படி கட்டி போட்டிருக்க, கிருஷ்ணர் யார் தெரியுமா அப்படிங்கிற. யார், மொத்த இது பகவான் வந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அவர் வந்து இந்த முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர், எல்லாம் உனக்கு எனக்கு எல்லாரையும் இந்த கட்டுலேருந்து விடுவிக்கிறவர் வந்து இந்த பகவான். அப்படிப்பட்டவரை நீ கட்டி போட்டு வச்சிருக்கே அப்படின்ன உடனே, அப்படியாப்பா பகவான் அவர் அப்படிங்கிற. ஆமாம், நான் யார் தெரியுமா, நான் வந்து பலராமர், பகவானுடைய முதல் விரிவாக்கம் வைகுண்டத்தில், நான் வந்து எல்லா சேவையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி பலராமருடைய தத்துவத்தை அவர் சொல்கிறார். அப்போ யசோதை சொல்கிறாலாம், ஐயோ எல்லா தெய்வங்களும் ஏன் என் குடும்பத்தில் வந்து பிறக்கிறதுரா சாமிங்கிறதெல்லாம், எல்லாமே இங்கே தான் வந்து விடியணுமா, எல்லா தெய்வங்களும் இரு, அந்த ஒரு தெய்வத்தை இப்போ கட்டி போடுவோம், அடுத்த தெய்வத்தை இப்போ நான் கட்டி போடுறேன், இப்போ வர இரு அப்படின்னுட்டு அவன் வந்து கயரை தூக்கிட்டு வரா யசோதை. பலராமர் ஓடி போயிடுறான், கிருஷ்ணர் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். இதுதான் வந்து விருந்தாவனம். இந்த லவ் தான் வந்து இந்த பிரேமை, இதுதான் கிருஷ்ண பிரேமைனா என்ன அப்படின்னு. இதுதான் கிருஷ்ண பிரேமை. கிருஷ்ண பிரேமைனா கிருஷ்ணரே யாருங்கிறதே அவளுக்கு வந்து அந்த பிரேமையில மறந்து போயிடும். அவருடைய அதாவது நம்மளுடைய அகம் அமேத்தி, நான் எனது அப்படிங்கிறதெல்லாம் அழிஞ்சு போனோம் அப்படிங்கிறது தான் பக்தி. பிரேமை என்ன அப்படின்னா கிருஷ்ணரே யாரு அப்படிங்கிறது இல்லை, அவங்களே கிருஷ்ணமயமா ஆயிடுறாங்க. அதனால இந்த மாசத்துல நம்ம யுகலாஷ்டகம் பாடுறோம், கிருஷ்ணா பிரேமமயி ராதா, ராதா பிரேமமயி வரி, கிருஷ்ண பிரேமமயி. மொத்தமே அதுல அந்த கிருஷ்ண பிரேமையில உருவானது தான் வந்து ராதாராணி. அவங்களோட ஃபுல்லே அப்படிதான், கிருஷ்ணர் இல்லாம வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது
கிருஷ்ணருடைய தாசன்கிறது போக கிருஷ்ணர் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற ஒரு நிலை. கிருஷ்ணருக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற கிருஷ்ணர் ஆனந்தத்துக்காக என்ன வேணா பண்ணுவேன். அந்த பிரேமையுடைய உன்னத நிலை தான் இந்த விரஜவாசிகள். இதுதான் பகவானை ஆகர்ஷணம் பண்றது. அப்படி சொல்ற யசோதை. அதே மாதிரி இன்னொரு ஒரு லீலை நடந்தது கிருஷ்ண விருந்தாவனத்துல. அது என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோவர்தன லீலை. கோவர்தன லீலை தெரியும் இல்லையா? கிருஷ்ணர் அந்த கோவர்தன மலையை தூக்கி அப்படி காப்பாத்துறார். 7 நாளைக்கு மழையா கொட்டுறது, இடியா இடிக்கிறது எல்லாம் ஆறுது. அதுக்கப்புறம் கோவர்தன லீலை முடிஞ்சு, மழையெல்லாம் முடிஞ்சு, பகவான் கோவர்தனத்தை கீழே இறக்கி வச்சுட்டு அவர் போறார். அங்கேருந்து இந்திரன் அவமானப்பட்டு மன்னிப்பு கேட்கறா. அப்புறம் அந்த இதெல்லாம் நடக்கிறது. எல்லாம் நடந்து எல்லாரும் முடிஞ்சு எல்லாம் போனோன்னா, இந்த ஊருக்குள்ள 4 பேரும்பாங்கல்ல, இந்த பஞ்சாயத்துல 4 பேருன்னு, அது மாதிரி அந்த விருந்தாவனத்துல கோகுலத்துல 4 பெருசுங்க ஊர் தலைவர்கள். அவங்க எல்லாரும் நந்தகோபர் கடைசியா இறங்கி அவர் போறார், வீட்டுக்கு போயிட்டு இருக்கார். நந்தகோபரை கூப்பிட்டுட்டு நந்தகோபர்கிட்ட சொல்றா, அப்பா இங்க வாப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் எங்களுக்கு அப்படின்னு. சரி வாங்க அப்படின்னுட்டு ஒரு ஆலமரத்துக்கு பஞ்சாயத்துல உட்கார்றா. யாரு? நந்தகோபுரம். இந்த ஊர் பெரியவர்கள்லாம் உட்கார்றாங்க. உட்கார்ந்து சொல்றா, ஒரு உண்மையான விஷயத்த சொல்லு எங்க கிட்டக்க. யார் கேட்கறா? அந்த ஊர் மக்கள்ல ஊர் பெரியவர்களா கேட்கறா. உன் புள்ள யாரு? ஏன்னா உன் புள்ள பிறந்த விவரம் எதுவுமே கிளியரா இல்லை. ராத்திரி மிட் நைட்ல ஒருத்தருக்குமே தெரியாத டயத்துல பிறந்துட்டா. நீ திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்ட. அந்த டைம்ல எந்த டைம் பிறந்ததுங்கிறது கூட யாருக்கும் கரெக்டா தெரியாது. ஏன்னா கேட்டோன்னே நாங்க எல்லாருமே தூங்கிட்டு இருந்தோம், அந்த டயத்துல குழந்தை பிறந்துட்டுங்கிற இதெல்லாம் நம்பும்படியா இல்லை. சரி நாங்களும் ஒன்றும் சொல்லலை. சரி எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் நந்தகோபருக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கடாப்பா, சந்தோஷம் வச்சுட்டோம். ஸோ உன் பிள்ளையோட ஒரு பிறப்பு விவரத்துலேயும் ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று இடிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா வரிசையா 1 by 1 இந்த மாதிரி அசுரர் யாரெல்லாமோ வராங்க, என்னென்னலாமோ நடக்கிறது விருந்தாவனத்துல. அத இவன் காலால உதைச்சு ஒரு 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 சக்கர வண்டியை உதைக்கிறான். அதுலேருந்து யாரோ ஒருத்த கீழே விழறா, யாரோ ஒருத்தி பால் கொடுக்க வரா. கடைசியில பார்த்தா அவன் மலையை விட பெருசா ஒருத்தி விழுந்து கிடக்கா, ஒரு ராட்சசி. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதையும் பார்த்தாலும் சரியா தெரியல. இதுக்கும் மேல பார்த்தா இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஒரு சின்ன குழந்தையால பண்ணக்கூடிய விஷயங்களே கிடையாது இந்த மாதிரி விஷயங்களா. ஒரு சின்ன குழந்தை எங்கேயாவது காலால ஒரு பெரிய ஒரு சகடத்தை உதைக்க முடியுமா? ஒரு பெரிய ஒரு அதோட சக்கரமே அவ்வளவு பெருசா இருக்குங்கிறதுனால தானே யசோதா அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு தூளி கட்டி குழந்தைய போட்டு வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய வண்டியை இந்த குழந்தை உதைக்கிறது அப்படிங்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் கூட நாங்க சரி அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட்டா தான் இருந்தது. ஆனா டவுட் இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுது. ஏன்னா இந்த கோவர்தன மலையை தூக்குறது அப்படிங்கிறது 100% கண்டிப்பா ஒரு 5, 6, 7, 8 வயசு பிள்ளையால பண்ணவே முடியாது. மலை யாராவது தூக்க முடியுமா? பெரிய பெரிய சக்தி வாய்ந்தவர்களால கூட இதெல்லாம் பண்ணவே முடியாது. மலையை தூக்குறாரா, கொஞ்ச நாள் கழிச்சு மழை நின்று போச்சா, இன்னும் ஒண்ணுமே ஒரு 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 பெரிய ஒரு மாயாஜால வித்தை நடந்தா மாதிரி இருக்கு எங்க கண்ணு முன்னாடி. அதனால எங்களுக்கு ஒரு சந்தேகம். உன் புள்ள ஒண்ணு ஒரு பெரிய தேவனா இருக்கணும், இல்லைன்னா அவனுக்கு பல விதமான சக்திகள் இருக்கிற ஒரு பெரிய ராட்சசனா தான் இருக்கணும். அவன் உங்க வீட்டுல பிறந்திருக்கான். ஸோ அதனால இதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு நந்தகோபர்கிட்ட கேட்டவுடனே நந்தகோபர் சொல்றார், எனக்குமே இதுக்கு பதில் கிடையாது. நானே பல முறை யோசிச்சிருக்கேன். என் பையனுடைய ஒரு விஷயங்களையும் பார்க்கும்போது எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு நீங்க கேட்டிருக்கேன். ஆனா நீங்க சொல்றதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல முடியும் தெளிவா அப்படிங்கிற. என்ன சொல்லுங்க சொன்னோன்னே சொல்ற, என் பையன் அசுரனா கண்டிப்பா இருக்க முடியாது. ஏன்னா அசுரனுக்கு தான் இந்த மாயாஜல விதையெல்லாம் தெரிய பல விதமான பவர் இருக்குன்னு சொல்லு. ஸோ என் பையன் அசுரன் இருக்க முடியாது அப்படிங்கிற. அப்போ எப்படி நீ சொல்ற அப்படின்னு அவளை கேட்டவொன்னே அப்ப சொல்ற, அவன் ஒரு அசுரனா இருக்கான் அப்படின்னா இந்த கம்சன் அனுப்பிச்ச இந்த பக்காசுரன், தேனுகாசுரன் இவங்களாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கணும். அவங்க எதுக்கு இவனை கொலை பண்றதுக்காக வராங்க? இவனை வதம் பண்றதுக்காக எதுக்கு வராங்க? ஒரு அசுரனா இன்னொரு அசுரனோட ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே இருப்பாங்க. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பூத்தனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த பகாசுரன் இவாள்லாம் வந்தாங்க.
அதனால தேனுகாசுரன், அதனால வந்து அவன் கண்டிப்பா வந்து அசுரனா இருக்க முடியாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட் தான். அசுரனா இருந்தா இன்னொரு அசுரன் வந்து எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்றா? அதனால கண்டிப்பா அவன் அசுரனா இருக்க முடியாது. அப்ப அவன் தேவன் தான். அவன் ஏதோ ஒரு ஏதோ ஒரு லோகத்திலேருந்து வந்திருக்கிற தேவர்கள்ல ஒருத்தன் அப்படின்னு அப்படியாதான் இருக்கும் உன் பையன் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா அப்படிப்பட்ட தேவர்களுக்கும் பல விதமான சித்திகள்லாம் இருக்கும், தேவர்களுக்கு எல்லா சக்திகள்லாம் இருக்கும், அவங்க தான் வந்து இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு உடனே நந்தகோபர் சொல்றார், அது கூட எனக்கு யோசிச்சு பார்த்தேன், எனக்கு வந்து அது கூட சரின்னு தோணல. ஏன் அப்படி கேட்டேன்னா, தேவனா கூட இருக்க முடியாது. ஏன்னா நீங்க பாருங்க, இந்த இப்ப நம்ம வந்து இந்திரனுக்கு தான் நம்ம வந்து விழா எடுக்கிறதா இருந்தோம். வருஷா வருஷம் நம்ம என்ன பண்றோம், இந்திர விழா எடுத்துட்டு இருக்கோம். இந்திரன் யாரு? தேவர்களுடைய தலைவன். இந்திர விழா நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அப்போ அந்த இந்திர விழா நிறுத்தி கோவர்தனத்துக்கு ஒரு பூஜை பண்ணுன்னு நம்ம கிருஷ்ணன் சொன்னான். இப்ப கிருஷ்ணனே ஒரு தேவனா இருந்தான்னாக்க, தேவர்களுடைய அதிபதியான இந்திரனுக்கு வந்து எதிரா பேசுவானோ இல்லையா? தேவர்களுடைய அதிபதி இந்திரன். ஸோ அவர் இந்திரனுக்கு உட்பட்ட ஒரு தேவனா இருந்திருந்தா, கிருஷ்ணன் வந்து ஏன் வந்து இந்திர பூஜையை பண்ணாதன்னு எதுக்கு நிறுத்தி இருக்கணும்? நிறுத்தியிருக்க மாட்டான்ல. அப்படின்னா அப்ப அவன் தேவனாவும் இருக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா இது ஒரு நல்ல பாயிண்ட் ஆச்சே, கரெக்டா தான் சொல்றான் நந்தகோபர். அப்போ தேவனும் கிடையாது, இவன் அசுரனும் கிடையாது. அப்ப இவன் யாரு? நந்தகோபர் கேக்குற அவள்கிட்ட, இவன் யாரு நீங்க சொல்லுங்கோ. அவ கேக்குற நந்தகோபர், இவன் யாரு? அப்போ இதுக்கு என்ன விளக்கம்? அப்ப இவன் பண்ணின இந்த வேலைகளை, இந்த விஷயங்கள்லாம் என்னெல்லாமோ நடக்கிறதே, இந்த கோவர்தனை தூக்கில இதெல்லாம் பண்ணானே, இதுக்கெல்லாம் என்ன ஒரு ஆன்சர் அப்படின்னு கேட்டோன்னா, அப்போ வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ரொம்ப வயசான ஒருத்தர், அவர் தான் அந்த பஞ்சாயத்தோட தலைவர். அவர் பார்க்குற எப்படி அந்த பஞ்சாயத்து முடிக்கணுமே, நம்ம தானே கூப்பிட்டு விட்டோம் நந்த பாபாவை, நம்ம வந்து கிருஷ்ணரை ஒரு தேவனோ இல்லைன்னா அசுரனாவோ லேபிள் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம், அது போயிடுத்து. அப்போ அவர் சொல்றார், ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்செடுத்தோம், இந்த விஷயங்கள்லாம் ஏன் கிருஷ்ணனால பண்ண முடியறதுன்னா, அது நம்ம பிருந்தாவனத்துடைய மண்ணுடைய மகிமை. இந்த பிருந்தாவனத்துல விளையிற இந்த காய்கறி, இந்த பழங்களையும் சாப்பிடுற ஒரு சின்ன குழந்தைக்கு கிட்ட கூட இவ்வளோ சக்தி இருக்கு அப்படிங்கிறதுனா, அதுதான் நம்ம பிருந்தாவனத்துடைய மகிமை அப்படின்னு சொன்ன. அந்த பிருந்தாவனத்துடைய மகிமை வந்து மொத்தத்தையும் காப்பாத்துறது யாரு? பிருந்தாவனத்துடைய ராஜா நந்தகோபர். அதனாலதான் இந்த பிருந்தாவனத்துடைய அதிபதியான அந்த அதிதேவதை வந்து சந்தோஷப்பட்டு தன்னையே வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு குழந்தையா கொடுத்துருக்கா அப்படின்னு. இதெல்லாம் நம்ம ரஜ் நம்ம பிருந்தாவன தூளியுடைய மகிமை தான் நந்தகோபர் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஆமாமா கண்டிப்பா நம்ம பிருந்தாவனத்துடைய ஒரு மகிமை தான் இதெல்லாம் அப்படின்னு அவ அப்படியே முடிச்சு வச்சுடா. கிருஷ்ணர் போயின்னு இருக்கார். அவர் இந்த விஷயங்களெல்லாம், இந்த உரையாடெல்லாம் கேட்டுட்டு அப்படி சிரிச்சுட்டே போறார். ஏன்னா அவர் யாருன்னு இவங்க வந்து முடிவு பண்றாங்க, பிருந்தாவனத்துல இருக்கிறதுனால தான் கிருஷ்ணனுக்கு இது அப்படின்னு. ஸோ அவர் ரசிக்கிறார். ஏன்னா இதுதான் வந்து கிருஷ்ணன், இதுதான் வந்து விரஜவாசிகளுடைய ஒரு ஒரு இது. அவங்க வந்து கிருஷ்ணரே வந்து பகவான் கூட அவங்களுக்கு அது கிடையாது. அவங்க வந்து கிருஷ்ணர் வந்து நம்ம நம்ம விரஜராஜ குமாரன், எங்களுடைய விருந்தாவன கிருஷ்ணன். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் இந்த கௌடிய வைஷ்ணவ சித்தாந்தம் அவ்வளோ பெருசு அப்படின்னாக்க, இந்த கௌடிய வைஷ்ணவிசம்ல தான் வந்து ராதாராணியுடைய மகிமை வந்து சைத்தன்ய மகாபிரபு முதல்ல கொடுக்குறார். அது வரைக்கும் இந்த கிருஷ்ண பிரேமன என்ன, இந்த விருந்தாவன லீலைகள் எல்லாம் உலகத்துக்கு திறந்து வச்சதே கிடையாது யாருமே. கோஸ்வாமிகள் மூலமா இதெல்லாம் வந்து திறந்து கொடுத்த சாவியை போட்டு திறந்து கொடுத்தது யாருன்னா சைத்தன்ய மகாபிரபு. அதனால ஆராத்தியோ பகவான் பிரஜேஷ தனயா, நம்மளுடைய ஆராத்திய தெய்வம் யாருன்னா பிருந்தாவனத்துல இருக்கிற கிருஷ்ணன். தத்தாம பிருந்தாவனம் ரம்யா குவாச்சித்து பிரஜவனு. நம்மளுடைய பக்தி என்னன்னா, இந்த பிரஜவதுக்கள், இந்த பிருந்தாவனத்துல இருக்க கோபிகைகளுடைய பாதங்களை பின்பற்றி அந்த ராகானுக பக்தியை பண்ணறதுதான் வந்து ஹையஸ்ட் அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்ட அந்த ஹையஸ்ட் பக்தியில இருக்கிற அந்த பிரஜ பக்தியை வந்து ரொம்ப சுலபமா சைத்தன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மூலமா நமக்கு அந்த சாவியை கொடுத்துருக்கார். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நம்ம வந்து நல்ல சொல்றது மூலமா அந்த
பகவானுடைய இந்த பிருந்தாவன லீலைக்கு நம்மள கூட்டின்னு போயிடுவா. அது யாரு கூட்டின்னு துளசி மாறன் தினம் அதானே கேட்கிறோம். ஜெத்தோமார சரணாலோய் தாராவாஞ்ச பூர்ணா ஹோய். அப்ப என்ன சொல்றோம்? மொராயே அபிலாஷ் விலாஸ் குஞ்சே தியேவாஸ் சேவாயா அதிகாரம் திய கொரோ நிஜதாசி. என்னை வந்து அந்த பிருந்தாவனத்துல இருக்கிற அந்த குஞ்சங்கள்ல என்னைக்கும் ஒரு சேவையை கொடு, அந்த பக்தியை எனக்கு கொடு அப்படின்னு தான் நம்ம வந்து துளசி மகாராணி கிட்டக்க நம்ம பிரார்த்தனை பண்றோம். அந்த ராக பக்தியை கொடு அப்படின்னு. ஏன்னா இந்த ஒரு பக்தியில என்ன சிறப்பு அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து என்ன சொல்ற பகவத்கீதையில, ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம் தத்தைவ பஜாமியம். நீ என்ன என்கிட்ட எப்படி நீ பக்தியில இருக்கியோ அந்த அளவுக்கு நான் உனக்கு வந்து ரெசிப்ரோகேட் பண்றேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. ஆனா பிருந்தாவன்ல கிருஷ்ணர் ஃபெயில் ஆயிடுறார். பிரஜ்ஜில் வந்து பகவான் வந்து அதுல ஃபெயில். ஏன்னா அவர் சொல்ற, என்னால வந்து நீங்க செய்யற பக்திக்கு என்னால திரும்பியே செய்ய முடியாது அப்படின்னு. அங்க வந்து காம்படிஷன் நடக்கிறதா, பகவான் பெருசா இல்ல பக்தர்கள் பெருசா, அவங்க வந்து சேவை பண்றதுல அவங்களுடைய சேவை வந்து பெருசா இல்லைன்னா பகவான் வந்து அவங்களுக்கு கொடுக்குற அன்பு பெருசா அப்படிங்கறத ஒரு காம்படிஷன் இருந்துட்டே இருக்கு. யசோதை வந்து அது வந்து எல்லா விதமான உறவுகள்லயும் அந்த காம்படிஷன் இருக்குங்கிறத காட்டுற பகவான். எப்படின்னாக்க அவர் ஆச்சாரியர்கள் அப்படி அனுபவிச்சு சொல்றா. யசோதை வந்து பால் வந்து கிருஷ்ணர் குழந்தை எத்தனை பால் குடிக்கும், ஆனா கிருஷ்ணர் வந்து அவ்வளோ பால் குடிக்கிறான். யசோதை அவ்வளோ பால் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருப்பாங்களாம். அதான் கிருஷ்ணர் குடிக்கிறத விட மேல யசோதை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. எப்படின்னாக்க ஏன் அப்படின்னா அந்த அன்பு, அந்த அந்த லவ் கிருஷ்ணருக்கு வந்து எப்போ தங்கிட்ட வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த பிரேமையில அவ்வளோ வருதான். பகவானால குடிக்கவே முடியலையா, குடிச்சு அந்த பால்ல வெளியில வருது. அந்த நீல முகத்துல அந்த பால்லாம் வெளியில வந்து அதெல்லாம் வந்து ஒரு ஒரு மணி மாதிரி ஒட்டின்னு இருக்கா மூஞ்சியில. அந்த ப்ளூ பேக்ரவுண்ட்ல வெள்ளை குட்டி குட்டியா அந்த பால் டிராப்ஸ் எல்லாம் மணி மாதிரி இருக்கு. அதை யசோதை பார்த்து பார்த்து ரசிக்கிறாளாம். அங்க காம்படிஷன், ஏ எத்தாமா பிரபத்தியந்தே, நீ எவ்வளவு பால் கொடுப்பே அந்த அத்தனையும் உட்கொள்றேன்னு பகவானை உட்கொள்ள முடியல. அங்க அது வெளியில வருது. அது வந்து ஒரு அழகாயிடுறது. அந்த பக்தர்களுடைய அந்த பக்தி வந்து யசோதையுடைய அந்த பக்தி வந்து கிருஷ்ணருக்கு ஒரு ஆபூஷணமா இருக்கான். அந்த மூஞ்சியில வந்து அந்த முத்து மாதிரி இருக்கான். அந்த அதுக்கு விருந்தாவந்த மாதுரிய கோபிகைகளுக்கு கிருஷ்ணர் சொல்றார், உங்களுடைய இந்த அன்புக்கு நான் என்ன தர முடியும், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை இதுக்கு ஏன்னா ஏதாவது உனக்கு என்ன வேணும்னு நம்ம கேட்டா, நீ ஏதாவது எனக்கு வேணும்னு சொன்னேன்னு நான் அது கொடுக்க முடியும். உனக்கு என்ன வேணும் கேட்டா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்றாள்கிட்ட நீங்க என்னதான் தருவேல. அப்போ வந்து அது மாதிரி அவங்க வந்து கிருஷ்ணா சொல்றார், உங்களுடைய இந்த பக்திக்கு எங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால உங்களுடைய இந்த சேவையே உங்களுக்கு சந்தோஷத்தை தரட்டும் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றேன், சுஸ்மித ஸ்ரீமுகேன, என்னுடைய இந்த சிரிப்பை தான் நான் உங்களுக்கு தர முடியும் அப்படின்னு. இல்லை பகவானுடைய சிரிப்பே ரொம்ப அழகு. மந்த மந்த ஹசிதான நாம்புஜம் நந்தகோ. இன்னைக்கும் நம்ம ராதா மாதவ மாயாப்பூர் வந்து எல்லாம் பார்த்தேன்னா அவருடைய அந்த சிரிப்பு வந்து ஒரு தனி ஒரு அழகு. அந்த ஒரு ஒரு அழகு அதரம் மதுரம்ல ஹசித்தம் மதுரம், பகவானுடைய புன்சிரிப்பு. அது ஒரு சின்ன ஒரு தெத்து பல்லு காட்டிட்டு ராதாராமன் வந்து அப்படி சிரிப்பர். அது மாதிரி அந்த அளவுக்கு சிரிப்பு வந்து பகவானுக்கு மந்தஸ்மிதம். மந்தஸ்மிதம்னா ரொம்ப ஹாஹான் சிரிக்கிறதும் இல்லை, ஒரு புன்முறுவல். அது வந்து பகவான் சொல்ற, என்னுடைய இந்த மந்தஸ்மிதம் தான் சுஸ்மித ஸ்ரீமுகேன, அதுதான் வந்து நான் உங்களுக்கு உங்களுடைய பக்திக்கு என்னால தர முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு பகவான் சொல்ற. அந்த இடத்துல அவர் வந்து தோத்து போயிடுறார், தர முடியல அவரால் எவ்வளோ அப்படின்னு. இன்னொரு ஒரு லீலை டைம் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட இதுல வந்து அந்த கிருஷ்ணர் பழக்காரியோட கதை முடிஞ்சிருதா இந்த ப்ரோக்ராம்ல? இல்ல மாதாஜி, இன்னும் இல்ல. அந்த பழக்காரியோட கதையிலயும் அப்படிதான் வரும். அந்த பழக்காரி வந்து சொல்றா, என்ன பண்றான்னா கிருஷ்ணர் கேட்க உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். அவளே ஒரு ஒரு ட்ரைபல் காரி, அவ வந்து வெளியூர்ல இருந்து வந்து பழத்தை வித்துன்னு இருக்கா, அவள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனா அப்போ அவ வந்து சொல்ற கிருஷ்ணர் கிட்டக்க, எனக்கு இது வேணும்னு கேட்கல, என் மடியில மட்டும் நீ உட்காந்துட்டு உங்க அம்மான்னு என்ன நீ கூப்பிடுவியாப்பா அப்படிங்கிற. ஒரே ஒரு தடவை நீ என் மடியில உட்காந்துட்டு நீ யசோதைய பார்த்து எப்படி நீ அம்மானு கூப்பிடுவியோ அதே மாதிரி என் மடியில நீ உட்காந்துட்டு ஒரு தடவை கூப்பிடு அப்படி, அது போறேன் எனக்கு அப்படிங்கிற. அப்போ கிருஷ்ணர் வந்து அதுக்கு என்ன பாட்டி அப்படின்னுட்டு கிருஷ்ணர் உட்காந்துட்டு அவளை பார்த்து அம்மா அப்படின்னு சொல்றாராம். அதுவே போறா, அவளுக்கு மனசு சந்தோஷமாயிடுறது. அந்த கூடையில அந்த பழங்கள்லாம் எடுத்துன்னு போறா. போகும்போது யமுனையை கிராஸ் பண்றா போட்ல உட்காந்துட்டு. அப்ப அது மட்டும் அவள் மைண்டில் ஒன்றுமே ஓடலை. அந்த கூடையை பார்க்குறா, பார்த்தா அதில் பொண்ணும் மணியும் ஆபரணமும் எல்லாம் இருக்கு. பகவான் கொண்டு போட்டிருக்க அந்த 4 மணி நெல் மணியில் அத்தனை இருக்கு. பார்க்குறா, சே
இது வேணும்னு நான் ஆசைப்பட்டேனா அப்படி நினச்சுட்டானே இவன் அப்படின்ட்டு அத்தனை தூக்கி அந்த யமுனை தண்ணியிலே போடுறான். போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து கிருஷ்ணன் வந்து சண்டை போடுறான், இதெல்லாம் எதுக்கு நீ கொடுத்த அப்படின்னு. இந்த அம்மான்னு சொல்ல அது மட்டும் எனக்கு போரும் அப்படின்னு சொல்றான். கிருஷ்ணன் வந்து கொடுத்தா கூட வேண்டாம், ஏ எத்தாமா பிரபத்தே தாம் தத்தே பச்சா, நீ என்ன உனக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் நினைக்கிறேன், அது கொடுத்தா கூட எனக்கு வேண்டான்னு சொல்ற பக்திக்கு முன்னாடி அவர் என்னத்தை கொடுக்க முடியும்? அது தன்னையே கொடுத்தும் அவருக்கு வந்து என்ன கடனாளியா, நிரந்தர கடனாளியா ஆயிட்டேங்கிறார். இதுதான் வந்து அந்த பிரேமை. அந்த அந்த பிரேமையை வந்து அப்படி ஈஸியா வந்து அது எப்படி என்னத்தை சாதிக்க வைக்கும் அப்படின்னா, கிருஷ்ணர் என்னுடையவன் அப்படின்னு வந்து கொடுத்தோம்னா அந்த கிருஷ்ண உணர்வு. பிரபுபாத் ரொம்ப அழகா கிருஷ்ண உணர்வுன்னு வச்சார், கிருஷ்ண பக்தின்னு வைக்கல. இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படின்னு வச்சார். இந்த கான்சியஸ்னஸ் உணர்வுல இருக்கணும். எல்லாருமே பிரபுபாதர் கிட்ட சொன்னா பக்தின்னு நீங்க வைங்க, ஏன்னா பக்திங்கிறதுனா உலகத்துல எல்லாருக்கும் அந்த வார்த்தை தெரியும். இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது கிறிஸ்டியன் வார்த்தை மாதிரி இருக்கு. கான்சியஸ்னஸ்னா ஒருத்தர் நிறைய பேருக்கு அது புரியாது, இது ஒரு பக்தியுடைய ஒரு ஒரு இயக்கம் அப்படின்னு. இல்லை டிவோஷன் வைங்க, இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா டிவோஷன், இந்த மாதிரிலாம் வச்சாதான் புரியும். கான்சியஸ் நமக்கே இது வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் இஸ்கான் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கான்சியஸ்னஸ்ங்கிறது ஒரு பக்தியுடைய ஒரு 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 வார்த்தைங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, நமக்கே கூட அந்த மாதிரி கேட்டது கிடையாது இல்லையா? ஸோ அப்போ பிரபுபாதர் கிட்ட சொன்னாங்க, கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் எதுக்கு வைக்கிறீங்க? பிரபுபாத் சொன்ன, இல்லை இல்லை கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் தான் வேணும். ஏன்னா உணர்வு, உணர்வு அப்படின்னாக்க அது வந்து கிருஷ்ணர் இருக்கார் அப்படிங்கறதுல வந்து 100% ரக்ஷிஷ்யதி விஸ்வாசா. அது எப்படி வரும் அப்படின்னாக்கா சேவான். அது வந்து நம்மளா இந்த பக்தியில எப்படி வரும்னா நம்மளா நினைச்சா வராது. கிருஷ்ணருக்குள்ள உலகத்தை பார்க்கறது நம்மளா நினைச்சா வராது, கிருஷ்ணரா காமிச்சாதான் வரும், கிடைக்கும். அதனால்தான் இப்போ இந்த மாசத்துல வந்து நம்ம பிரம்மஸ்துதி படிக்கிறோம் டெய்லி. இந்த 10வது கேண்டோல இருக்கிற பிரம்மா பிரேயரை படிக்கிறோங்க. அதுல அவர் சொல்லுவார், அதாபி தே தேவ சரணாம்புஜத்வயம் பிரசாத லேசானு கிரகீத ஏவகி ஜானாத்து எஸ்ய பகவான் மகிம்னோ. உங்களுடைய மகிமையை தெரிஞ்சுக்கணும்னா பிரசாத லேசா, கொஞ்சமா உங்களுடைய கருணை இருந்தா தான் வந்து அது கிடைக்கும் அப்படின்னு. அந்த கருணை அது இருந்தது அப்படின்னா கிருஷ்ணர் இருக்காருன்னு நினைச்சா என்ன வேணா ஒருத்தரால செய்ய முடியும். அப்படி பிரபுபாதர் அந்த வயசுல அவர் அமெரிக்கால ஹார்ட் அட்டாக்கோட போய் அவர் வந்து எந்த நம்பிக்கையில அந்த இடத்துல உட்காந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பாடினர், உலகமே வந்து அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஏத்துண்டது. அந்த ஒரு ஒரு வயசானவர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு பார்க்ல போய் உட்காந்துட்டு ஒரு மூலையில உட்காந்துட்டு ஒரு ஒரு அமெரிக்கால அவன் பார்க்குக்கு எதுக்கு வருவான்? கோவிலா அது? பார்க்குக்கு எதுக்கு வருவான்? அவன் மஜா என்ஜாய் பண்றதுக்காக வந்து அந்த இடத்துல டாம்கின்சன் ஸ்கொயர் பார்க்ல பிரபுபாத் வந்து ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பாடுறன்னா அந்த மகாமந்திரம் அவங்க எல்லாரையும் ஈர்த்து அந்த மகாமந்திரத்தால அவங்க எல்லாரையும் வந்து வாழ்க்கையை அவர் வந்து மாற்றி அதுக்கப்புறம் வந்து இயக்கமா அதை உருவாக்கி இன்னைக்கு வேர்ல்டு வைடு இவ்வளோ பெரிய ஒரு கிருஷ்ண இஸ்கானுடைய ஒரு இயக்கம் வளர்ந்து இத்தனை பக்தர்கள் இத்தனை பேர் ஹரிநாமத்தை எடுக்கிறா அப்படின்னா அது வந்து இந்த விரஜவாசிகளுடைய பக்தியுடைய அதே மாதிரிதான் பிரபுபாதர் சுத்த பக்தருடைய பக்தி. அது வந்து உலகத்தையே வந்து மாற்றக்கூடிய ஒரு வலிமை. கிருஷ்ண சேத்தோமாரா கிருஷ்ண தித்தே பாரா, அந்த மாதிரியான பக்தர்களால தான் கிருஷ்ணரை வந்து இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க முடியும். அது எப்படி வந்தது அப்படின்னாக்கா பிரபுபா சொல்ல 2 விஷயம் இருக்கணும், ஒண்ணு இச்சா, ஒண்ணு ஆசை இருக்கணும். அது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை. ஒருத்தர் கேட்டா பிரபுபாத பக்தியில வந்து சக்சஸ் ஆனா என்ன வேணும் அப்படின்னா சாண்டிங் சொல்வார், ரீடிங் சொல்வார். நான் இல்ல ஆசைன்னு சொன்ன பிரபுபாத். டிசையர், முதல்ல அந்த ஆசை இருக்கணும், ஆசைப்படணும். இந்த மாதிரி கிருஷ்ணன் நம்மளோட பேசுவானா? நம்ம வீட்டுக்கு வந்து கிருஷ்ணன் வெண்ணெய் எடுத்துப்பானா? நம்ம வீட்டுக்கு வந்து கிருஷ்ணன் இது பண்ணுவானா? அப்படிங்கிற அந்த ஆசை வந்து நம்ம முதல்ல படணும். அது பட்டா அதுக்கப்புறம் வந்து வழிய வந்து நம்ம ரொம்ப பிரேமையோட நம்ம பின்பற்றுவோம். இல்லைன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரே மண்டக்காயும், ஐயோ காலம்பரை 4 மணிக்கு எழுந்துக்கணுமே, ஜபம் பண்ணணுமே, அதெல்லாம் வந்து ஒரு மெக்கானிக்கலா போயிட்டு இருக்கு. அந்த பிரேமை மட்டும் இல்லைன்னா, அந்த பிரேமைங்கிறது இருந்தாதான் வந்து அதை நம்ம ஒரு ஒரு பிரேமை இருந்துருத்துனா அது தவமே கிடையாது, அது என்ஜாய்மெண்ட். நம்ம குழந்தை வந்து
நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம், குழந்தை வந்து டாய்லெட் போயிடும், நம்ம வந்து நமக்கு வந்து அது பெருசாவே தராது, அப்படியே எழுந்து போய் பண்ற வேலையை விட்டுட்டு நம்ம போய் குழந்தைய பார்க்க போயிடுவோம். அதே வந்து வெளியில நம்ம பஸ்ல போகும்போது பக்கத்துல இருக்கிற குழந்தை இல்லைன்னாக்கா பக்கத்துல இருக்க யாரோ ஒருத்தர் இருமினா தும்மினா நம்மளால தாங்க முடியாது, திட்டுவோம். ஏன்னா இங்க பிரேம இருக்கு, அதனால அது பெருசா தெரியல. அது வந்து நமக்கு ஒரு ஐயோ இது ஒரு இந்த குழந்தைக்கு வந்து நம்ம செய்யறதுக்கு ஒரு இது நம்ம குழந்தை அப்படிங்கும்போது நம்ம வந்து சாப்பிட்றத கூட விட்டுட்டு அப்படி போய் அதை நம்ம வந்து எடுத்துன்னு விடுவோம். ஆனா மற்ற இடத்துல என்ன அங்க கனெக்ஷன் இல்லை, இங்க கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம செய்யற வேலையில வந்து தவமா நமக்கு தெரியல. அதனால்தான் சைத்தன்ய பாட்டுல வந்து படுற சம்பந்தம் வந்து ரொம்ப முக்கியம். சம்பந்தம் வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும் கிருஷ்ணரோட, அதுதான் வந்து முக்கியம் பக்தியில. இந்த சம்பந்தம் இல்லை, கனெக்ஷன் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம், கிருஷ்ண மாத்துக்கு எங்கேயோ இருப்பார், இதுவும் நமக்கு போரிங்கா இருக்கும். சிரமையவே கேவலம், கிருஷ்ணர் யாருங்கிறதே நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படி இருக்கும்போது சும்மா அப்படியே ஓடின்னு இருக்கும் ஜென்ம ஜென்மமா. அந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த கனெக்ஷன் எப்போ வரும் அப்படின்னா பகவான் கதைகள், யார் யாரெல்லாம் பகவானோட நல்லா கனெக்ட் ஆயிருக்காளோ அவளை பத்தின கதைகள் எல்லாம் நம்ம கேட்க கேட்கதான் நமக்கும் அந்த கனெக்ஷன் வேணுங்கிற ஒரு ஆசை வரும். சேஷம்பந்த நஹிஜார் பிருத்த ஜென்ம கேலோத்தார் செய்படு செய் பசு படோ துராச்சார். பக்தி நோட்ட நரோத்தம் தாஸ் தாக்கூர் பாடல். ஷேய் சம்பந்த நஹிஜார், அந்த சம்பந்தம் மட்டும் இல்லை அப்படின்னாக்க மிருகங்களை மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதனால ஸ்பிரிச்சுவல் சொல்றோம், ஸ்பிரிச்சுவல்ல எஸ் இல்லைன்னா ரிச்சுவல் போயிடும். ஸோ அந்த சம்பந்தங்கள்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்னாக்க ஆச்சாரியர்களுடைய வழியில இந்த மாதிரி கிருஷ்ண கதைகள், தவக்க தாமிருத்தம் தப்த ஜீவனம், தவிச்சுன்னு இருக்கிற ஆத்மாக்களுக்கு உன்னுடைய கதைகள் வந்து அமிர்தம் மாதிரி. கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவண மங்களம், கேட்டாலே வந்து மங்களத்தை கொடுக்கக்கூடியது. ஸ்ரீமதாதகம் எல்லாமே நமக்கு வந்து சேரும். புவி கிரணந்திதே பூரிதா ஜன, கோபிகைகள் பாடுறா. கிருஷ்ணர் காணும் அப்படின்னோடனே கிருஷ்ணருடைய ஃபுல் விஷயங்களை பாடுறா. அவ பாடுறதெல்லாம் பாகவதம் ஃபுல்லா இருக்கு. நீ வந்து அகில தேகினாம் அந்தராத்மத்ருக்கு, நீ உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்க, உள்ளுக்குள்ளேயும் நீ பகவானா இருக்க. அதான் வந்து இந்த யசோதையுடைய இந்த லீலை என்ன, வெளியிலயும் பகவான் இருக்கார், உள்ளேயும் பகவான் இருக்கார், உலகத்திலயும் பகவான் இருக்கார், உள்ளுக்குள்ளேயே பரமாத்மாவா இருக்கார். ஈஷோபனிஷத் அதே தான் சொல்றது, தத்தூரே தத்தவந்திகேன்னு. ஸோ இதெல்லாம் ரொம்ப எளிமையா வந்து நமக்கு புரிய வைக்கணும். சித்தாந்தங்கள்லாம் கஷ்டம், இதெல்லாம் நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறதுக்காக தான் பகவான் வந்து அவதாரம் எடுக்கிறார், வந்து காட்டுறார், லீலை பண்ணி பிருந்தாவனத்துல இதெல்லாம் நமக்கு காட்டி கொடுக்குறார். கொடுத்து நமக்குள்ளேயும் ஒரு ஆசையை பண்ற, அடே அப்பா நீ எங்கிட்ட தாண்டா இருந்த, என்னவோ பண்ணி என்னத்தையோ பண்ணி குளறுபடி பண்ணி இப்படி போய் மாட்டின்ட்ட, திருப்பி வா உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் வந்து காட்டுறார். அதனால்தான் வந்து தினே தினே நவம் நவம், புதுசு புதுசா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை இதை கேட்கும்போது, இந்த செய்திகளை கேட்கும்போது நமக்கு புதுசா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஆசையை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட ஹரிகதா பக்தர்கள் சங்கத்துல இன்னும் வந்து அது ஒரு ஒரு சுவாரஸ்யம் இன்னும் ஜாஸ்தியா போகும். பக்த சங்கத்துல ஹரிகதா சிரவணம், இதை விட புருஷோத்தம மாசத்துல என்ன வேணும்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. Thank you, Motherji. ஜெய் குரு. Thank you so much. ஹரே கிருஷ்ணா, Thank you, நன்றி Mataji.